செந்தில் மீனா அப்பா கிட்ட சவால்லாம் விட்டாங்க. எப்படினாலும் கவர்மெண்ட் வேலையை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக லஞ்சம் கொடுத்து வாங்கினது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. செந்தில் தன்னோட முயற்சியால் கவர்மெண்ட் வேலையை வாங்கியிருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அவருக்கும் எல்லாருக்கிட்டையும் மரியாதை கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. செந்தில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணனால சிலருக்கு பிடிக்காமவே போச்சு. இங்கே பாண்டியன் இன்னமும் தான் பிள்ளைங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குடும்ப செலவு, அவங்களுக்கு விருப்பம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை எதையுமே யோசிக்காமல் இன்னும் தன் பிள்ளைங்கள தன் கைக்குள்ளேயே வைக்கணும், தான்கிட்டேயே ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன் பிள்ளைங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். ராஜியை பார்த்து மாறி பேசுகிறாங்க, ரொம்பவே அழுகுறாங்க. நீ தான் உன் அண்ணனை எப்படினாலும் காப்பாற்றணும், அவங்க கிட்ட சொல்லி எப்படினாலும் இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜி இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அண்ணன் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு இப்படி பேசவுமே இங்கே மாறிக்கு சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் கூட உனக்கு உன் அண்ணன் மேலே பாசமே இல்லையா? அவன் என்ன சும்மாவா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா? எல்லாமும் உன்னால தான். நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? அதை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேறையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காரணம் ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி திட்டி விட்டுறாங்க. ராஜி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அரசிக்கு உங்கள் அண்ணன் பண்ணதை நான் நியாயப்படுத்த விரும்பலை, அவன் பண்ணது ரொம்பவே தப்பு, மகா தப்பு தான். ஆனால் எதுக்காக பண்ணா சொல்லு, யோசிச்சு பாரு நீனே. நீ மட்டும் உன்னோட கல்யாணம் எப்படி நடந்தது அந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா இப்போ இம்புட்டு தூரம் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இல்லை உங்கள் அண்ணன் தான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பானா? பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் அவன் பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்பவே திட்டிட்டு ராஜியோட சித்தி கிளம்பிடுறாங்க. இங்கே ராஜி ரொம்பவே மனம் வருந்துறாங்க. குமரவேலுமே இப்போ கொஞ்சம் திருந்தின மாதிரி நல்லவராக காமிச்சிட்ருக்குறாங்க. குமரவேல் அரசியும் தான் மறுபடியுமே ஒன்று சேர போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செந்தில் இன்னுமே வேலை விட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செந்திலுக்கு கால் பண்ணாலுமே அவர் எடுக்கலை. எப்போதும் சீக்கிரமே வந்துடுவானே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இங்கே மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனாக்கு கொஞ்சம் விஷயம் ஆல்ரெடி தெரிய வந்தனால அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அமைதியாகவே நிற்கிறாங்க. இங்கே செந்திலுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே வராமல் வெளியவே நின்றுட்டு கதிரையும் சரவணனையும் கூப்பிட்றாங்க. என்ன இவனை ஒரு ஆள் வெத்தலை பார்க்க வச்சு ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணுமா? அப்போ தான் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறார். கதிர் சரவணன் வெளியே வராங்க. வெளியே பார்த்தா பைக்கில் இருந்து இறங்க முடியாமல் செந்தில் தவிச்சு போயிட்டுருக்கிறாரு. என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்தாங்க இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க, என்னால் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உள்ளக்க மற்றதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நம்ம சரவணனும் கதிரும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டில் மொத்த பேருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நம்ம கோமதி இருந்துக்கிட்டு அப்படியே வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் நம்ம செந்தில் வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸுமே அவங்கவுங்ககிட்ட கொடுக்குறாங்க. இது நான் மாதம் சம்பளம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு எடுத்துகிட்டு வந்ததை அவங்கவுங்ககிட்ட கொடுத்துட்ருக்குறாங்க. சாரி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு பக்கம் மீனா மனசுக்குள்ளேயே கொஞ்சம் நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக மாமா கோவம் தான் பட போகிறாரு. எதுக்காக இவர் இப்படிலாம் தேவையில்லாத விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரோ தெரியல. மாமாவுக்கு இப்படிலாம் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. சொன்னால் இவர் எதையுமே கேட்கவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கடுப்பாகி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம செந்திலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கோமதி இருந்துட்டு, என்ன செந்தில் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கிற, அப்பாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி நான் அப்பாவுக்கு எதுவுமே வாங்காமல் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்குமே ஒரு வாட்ச் வாங்கிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட ரொம்பவே ஆசையாக கொடுக்கறதுக்காக போகிறாரு. ஆனால் பாண்டியன் செந்தில் முகத்தில் அடித்த மாதிரி பேசி விட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இதெல்லாம் என்ன ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ, தேவையில்லாத செலவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி பண்ணால் கடைசி ஆண்டியாக உட்கார வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக திட்டிட்டு அந்த வாட்சை கூட வாங்காமல் போயிடுறாரு. இதனால் செந்தில் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. எல்லோரும் முன்னாடியும் நம்ம செந்திலை அசிங்கப்படுத்தி தான் பாண்டியன் பேசிடுறாங்க. இங்கே கோமதி இங்கே சமாதானப்படுத்துகிறாங்க. ஏதோ அப்பாவுக்கு இப்படிலாம் பிடிக்காதுல்ல, அவர் சிக்கனம் தானே, எப்போதுமே இந்த மாதிரிலாம் ஆடம்பர செலவு பண்ணால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும்ல, நீ தானே கஷ்டப்படுவ, எல்லா சம்பளத்துலேயும் நீ வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கிட்டேன்னா அப்புறம் எப்படி மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே
கொஞ்சம் ஆறுதலாக நம்ம செந்திலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சும்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதம்மா, சரியா? எல்லா டைமுமா எல்லா மாதமா இப்படிலாம் நான் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர போகிறேன். மாத சம்பளம் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு எவ்வளோ ஆசை இருந்தது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு எதுனாலும் செய்யணும், நான் சம்பாதிச்சுலாம் நானே வாங்கிட்டு வந்து எனக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இப்போது டைம் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு தெரில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் நேற்றுக்கு இன்றைக்கா இப்படி இருக்கிறாரு. அவர் நீங்கள் பிறந்ததுலேருந்து அப்படி தாண்டா இருக்காரு. புரிஞ்சுக்கோ, நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காத. அம்மா மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் தெரியுமா? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு இவர் ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறாரோ பாவம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே செந்திலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இங்கே ரூமுக்கு வந்துட்டு செந்தில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தன்னோட அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த வாட்சை பார்த்திங்கன்னா அவரே கையில் கட்டிக்கிறாரு. இதை பார்த்த மீனா இருந்துக்கிட்டு இது என்ன வேண்டுதல், எதுக்காக 2 கையில் வாட்ச் கட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், அப்பாவுக்காக எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், அவர் எப்படிலாம் பேசினார் பார்த்தில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வேணாம், நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். எது நம்மளுக்கு இப்போது ரொம்ப அவசரத்துக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கினாலே போதும். ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, மாமா கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு தான். அவர் சொல்கிறது தான் கரெக்டு. காசு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடக்கூடாது, கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவர் எனக்கு நிறையா செஞ்சுட்டா இருப்பார். எனக்குன்னு அவர் எதுவுமே செஞ்சதில்லை இப்போ வரைக்குமே. எனக்கு பிடிச்சமான விஷயத்த நான் இப்போ தான் முதல் டைம் பண்ணியிருக்கிறேன். அது உனக்கும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டேயுமே கொஞ்சம் முகம் காமிச்சு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. எங்கே நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, விடுங்க, உங்களோட இஷ்டம், இதுக்கப்புறம் நான் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இங்கே ராஜி தூங்காமல் கூட ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க சித்தி பேசின விஷயங்கள்லாம் நினச்சி. சித்தி சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம மேலே தான் தப்பு, நம்மளால தான் அண்ணன் இப்போ இப்படி ஒரு நிலைமையில் நிற்கிறான். இங்கே கதிர் இருந்துக்கிட்டு ராஜியை சடனாக வந்து பார்க்குறாங்க. என்ன ராஜி இன்னும் தூங்காமல் இருக்கிற, என்ன எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சமாளிச்சுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி கதிர்கிட்ட பேசினா செம கோவப்படுவான், அதனால் இதை பற்றி நம்ம அவங்ககிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைதியாயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா செந்திலை பற்றி தான் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மயிலு வந்து அவங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே சரவணன் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றி விடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், உங்கள் தம்பியை பார்த்தாச்சும் கற்றுக்கோங்க, அவர் உங்களுக்கு சின்னவர் தானே, அவர் பாருங்கள் எவ்வளோ சொந்தமாக முடிவெடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எதுனாலும் தேவைன்னா போயிட்டு ஒரு ரூபானாலும் உங்கள் அப்பா கிட்ட தான் கை நீட்டி வாங்குற நிலைமையில் இப்போ வரைக்குமே இருக்கிறீங்க. கொஞ்சம் திருந்துங்க, அவரை பார்த்தினாலும் அவரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறது எதுனாலும் வாங்கிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாரு, குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நீனு. எங்கள் அப்பா எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் அண்ணன் என் தம்பி பண்ணுறானா அவனை மாதிரியே நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எப்போதுமே நான் வந்து என் அப்பா பேச்சை தான் கேட்பேன். என் அப்பாவை வந்து எதற்காகவும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை செம்மையாக திட்டி விட்டுட்டு சரவணன் வந்து வேலை கிளம்பிடுறாரு. இவர் என்ன இப்படி இருக்கிறாரு, இவர் எல்லா விஷயத்துலையுமே முட்டாளாக இருக்கிறாரு. மாமா இருந்துக்கிட்டு வயலை விற்று கூட கதிருக்கும் சரவணனுக்கும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாரு. அப்போ கூட இவர் எதுவுமே வந்து பேச மாட்டாரு. இப்படியே போனால் கண்டிப்பாக வந்து நம்ம நடு ரோட்டுக்கு தான் வந்து நிற்போம், இதை அப்படியே சும்மா விடக்கூடாது, நேராக வரும்போது நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுகன்யாவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, செந்தில் தம்பிக்கு ரொம்பவே தைரியம் தான். இந்த வீட்டில் பாண்டியன் அண்ணனை எதிர்த்து யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் டைமு கதிர் வந்து அப்போலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் செந்தில் வந்து இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இப்படியே போச்சுன்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். உண்மையாகவே இப்படி தான் இருக்கணும். எவ்வளோ நாள் தான் வந்து பிள்ளைங்க வந்து அப்பா பேச்சே கேட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாட மாடையாக வந்து சுகன்யா வந்து பேசுகிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு நீ வாயை மூடுறியா, சும்மா எதனாலும் பேசிகிட்டு இருக்காத, என் பிள்ளைங்க எப்போதுமே அவங்க அப்பா பேச்சை கேட்க தான் செய்வாங்க. ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக வந்து அவங்க அப்பா பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது, சரியா? நீ எதுனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இந்த வீட்டுக்கு நீ இப்போ தான் வந்திருக்கிற, அதனால் உனக்கு எதுவுமே தெரியாது, வாயை மூடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உடனே சுகன்யா அப்படியே பார்த்திங்கன்னா உம்முன்னு உட்காந்துக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க மீனாவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிர்றாங்க. எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. இங்க ராஜி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசி அந்த டைம்ல வராங்க. ராஜி கிட்ட வந்து பேசுறாங்க. என்னாச்சு அண்ணி? ஏன் இன்னைக்கு வந்து இவ்ளோ சோகமா இருக்கிறீங்க? அண்ணனுக்கும் உங்களுக்கு சண்டையா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இல்ல, எனக்கு தெரியாதா என் அண்ணி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் அண்ணி முகத்துல எப்போதுமே வந்து சிரிப்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு அத காணாமே. ஏதோ சம்திங் ராங். எதுனாலும் சொல்லுங்க அண்ணி. என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. மனசுக்குள்ளேயே வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க என்ன எவ்வளோ ஒரு இது பண்ணீங்க. இப்போ நீங்க ஃபீல் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஆறுதலா தானே இருக்கணும். சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வற்புறுத்தி கேட்குறாங்க. அதுவா அரசி, இத உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ இவ்வளோ தூரம் கேட்கறனால வந்து நான் சொல்றேன். இன்னைக்கு சித்தி என்கிட்ட வந்து பேசுனாங்க. ரொம்பவே அழுதாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எல்லாத்தையும் காரணம் நான் தான் அரசி. நான் மட்டும் அந்த ஏமாத்துக்காரன நம்பாம இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. அவன எவ்வளோ தூரம் நம்புனேன் தெரியுமா? கடைசியில என்னை ஏமாத்திட்டான். அவனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன் அண்ணி? நடந்ததெல்லாம் ஏதோ நடந்துருச்சு. ஆனா இப்போ நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களா? சொல்லுங்க. அண்ணன் உங்க லைஃப்ல வந்ததுக்கு நீங்க சந்தோஷமா தானே இருக்கிறீங்க. உண்மைய சொல்லுங்க. உங்க மனச தொட்டு சொல்லுங்க. சந்தோஷமா தான் இருக்கிறேன் அரசி. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். கதிர் மாதிரி ஒரு பையன்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். ஆனா கதிருமே என்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். பண்ணாத விஷயத்துக்கு அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா. எல்லாம் என்னால தான். அப்பவே இந்த உண்மைய நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். கதிரும் என்னால கஷ்டப்பட்டுட்டான். இப்போ எங்க அண்ணனும் என்னால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா கதிர் நானும் கல்யாணம் பண்ணனால தான் அவன் தப்பா நினச்சுக்கிட்டு அவன் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்து அவனோட வாழ்க்கையுமே நாசம் பண்ணிக்கிட்டான். இப்போ அவனோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. சித்தி கூட என்னதான் வந்து ரொம்பவே வந்து திட்டுனாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுனாலும் என்ன பண்ண சொல்றாங்க. இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்றாங்க. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆ ஏன்னா இந்த விஷயத்துல வந்து நான் பண்ணது தான் தப்பு. முன்னாடியே இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தா, எங்க அண்ணனுக்கு பழி வாங்கணும் எண்ணமே வந்திருக்காது. அவனும் புரிஞ்சிருப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க அரசிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. சரிங்க அண்ணி. வேணா கேஸ வந்து வாபஸ் வாங்கிரலாம். விடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க இதுக்காகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன அரசி? எனக்காகலாம் எதுவும் சொல்ல வேணாம். இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட்டா வந்து இருக்குது. என் மனசுக்கும் இதுதான் சரின்னு படுது. சும்மாவே அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பகையா இருக்குது. இதனால வந்து கடைசி முடியும் அம்மா வந்து அவங்க அண்ணங்க கூட சேராம போயிட்டா என்ன பண்றது? பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த குமார் இப்படிலாம் பண்ணிட்டான். நம்ம மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆ அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ மனசார தான் இப்படிலாம் வந்து சொல்றியா? ஆமா அண்ணி. இதுதான் சரியா இருக்கும். சரி வா நம்ம போயிட்டு கேஸ வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருக்குமே தெரியாம பார்த்தீங்கன்னா, இங்க அரசியும், ராஜியும் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ போயிட்டு வாபஸ் வாங்கிறாங்க. ஆனா நம்ம ராஜிக்கு கொஞ்சம் விருப்பமே இல்ல தான். ஆனா ராஜி ஃபீல் பண்றத பார்த்துட்டு, இந்த முடிவு தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்பவே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. இங்க வாபஸும் வாங்கிட்டாங்க. இந்த விஷயம் சக்திவேலுக்கு வந்து தெரிய வருது. சந்தோஷத்துல ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பாண்டியன் எல்லாருக்குமே விஷயம் தெரிய வருது. ராஜிகிட்ட வந்து பாண்டியன் இருந்துகிட்டே கேட்குறாங்க. என்னம்மா? என்ன நினச்சு இப்படிலாம் நீ பண்ண சொல்லு. ஒரு வார்த்தை இந்த அப்பா கிட்ட கூட நீ சொல்லாம போயிட்டு கேஸ வாபஸ் வாங்கியிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க நம்ம அரசி அமைதியாவே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ராஜிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுதான் சரியா பட்டுச்சு. ஏதோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமும் பண்ணிட்டாரு. எதுக்காக நம்மளும் இந்த விஷயத்துல வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும். விடுங்கப்பா. பாவம் பொழைச்சு போகட்டும். நம்மளால ஒருத்தவங்க வாழ்க்கை வந்து போயிடக்கூடாதுல்ல. அவருக்கு வாழ்க்கை இருக்குது. அவர் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. இங்க கோமதி இருந்துகிட்டு சரி விடுங்க. அதான் அரசி எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சும்மா வாய மூடு கோமதி. நீ தான் அரசி இப்படி ஒரு முடிவெடுக்க விட்டியா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் எதுவுமே சொல்லல. எனக்கு இவ பண்ண விஷயமே இப்ப தான் தெரியுது. அவ சொன்ன அப்புறம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க ராஜி மட்டும் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. கதிருக்கு சந்தேகம் வந்துருது. ராஜி கிட்ட வந்து கேட்குறாங்க. உனக்கு இத பத்தி தெரியாதா ராஜி? உண்மைய சொல்லு அப்படின்னு வந்து கேட்கவுமே ராஜி வந்து எதுவுமே பேசாம அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் நீதானா? நீ தான் அரசிக்கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க சொன்னையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி அடிக்கிறதுக்காக போறாங்க. ராஜி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லப் போறாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.